கபடி வீரர்கள் கார்த்திகா மற்றும் அபினேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். பார்ப்போம். ரொம்ப நன்றி சொல்லணும் சார், பிரசிடென்ட் சோலைராஜா சார், அப்புறம் செக்ரட்டரி, தமிழ்நாடு செக்ரட்டரி சபிலா சார், சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கோல்ட் ராஜேந்திரன் சார், அப்புறம் விநாயகமூர்த்தி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் நான் இப்போ தமிழ்நாடுல விளையாடிட்டு இருந்து இப்போ இந்தியாவுக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன். நான் அண்டர் 18 நேஷனல்ஸ் வின் ஆனோம். அப்போ சார்லாம் சொன்னது இது உனக்கு 100% மெரிட்ல கிடைச்சது, அதனால நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு, யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி எதுவுமே நீ இது பண்ணாதீங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. அப்புறம் நம்ம எஸ்டிஐடி கோச் கவிதா மேம், நம்ம கண்ணகி நகரில் மேட் வசதி இல்லாததுனால மேம் எஸ்டிஐடியில் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்ப்காக. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது என்னால் இந்தியா கேம்பில். அதனால் கவிதா மேம் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸில் கோல்டு வின் பண்ணியிருந்தேன், கேப்டனாக போயிருந்தேன். அப்போ என்னை சுற்றுலா கூப்பிட்டு போயிருந்தாங்க, சிங்கப்பூர் போயிருந்தேன். நம்ம சார் வந்திருந்தார், எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும், கண்ணகி நகர் ஸ்கூல் ஹெச்எம்க்கு, பிடி சாருக்கு, பாஸ்கரன் சார். பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்து எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெலாம் அனுப்பி வைப்பாங்க. அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு. இது எங்களோட பெரிய கனவு. எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப என்ன பிறந்ததுலேருந்தே வளர்த்த மாதிரி இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்க அப்பா அம்மாவே எங்க கோச் தான் அப்படி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ட்ரெயின் பண்ணது எங்க கோச் தான். நான் எங்க போனாலும் வந்தாலும் எங்க கோச் கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோ இதுவா இருக்கும். நான் காலையில ப்ராக்டிஸ் லேட்டா வந்தா கூட நீ லேட்டா வந்துதான் இந்த மாதிரி இந்தியா விளையாட போறியா அப்படின்னு கேட்பாங்க. தினமும் லீவ் போட்டாலுமே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து தான் நீ இந்தியா விளையாட போறியா, இப்படிதான் நீ தோனி ஆக போறியா, இப்படிதான் நீ ஆக போறியா அப்படின்னு நிறைய கேட்பாங்க. எங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எஸ்டிடி 6 வருஷம் படிச்சிருந்தேன். 2019 21 படிச்சிருந்தேன். எனக்கு கோச்சாக இருந்த நாகராஜ் சார், ராஜேஷ் கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். அதுபடி தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் தலைவர் சோலைராஜ் அவர்களுக்கும், சவிகுலா சார் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ராஜேந்திரருக்கும் நன்றி சொல்லியிருந்தேன். அதுபடி எங்கள் கிளப்பு ஏஎம்சி எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். வீட்டில் தைரியமா பேச ஆசிய ஜூனியர் கபடி சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கப்பதக்கம் வென்று தமிழ்நாட்டுக்கு திரும்பிய கபடி வீரர்கள் கார்த்திகா மற்றும் அபினேஷ் ஆகியோருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள்
புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்.